எந்த வருஷமும் இல்லாத வண்ணம் இந்த வருஷம் தைப்பூசம் வந்து முருகனுக்கு பழனி மலைக்கோயிலில் வந்து மிக விமர்சையாக வந்து நடைபெற்றதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் எடுத்து காவடி எடுத்து இந்த வருஷம் தைப்பூசம் வந்து பார்த்திங்கன்னா கால் வைக்கவே இடம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து கூட்ட நெரிசல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு வந்து பழனியில் வந்து எல்லோரும் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. அந்த இப்போது நான் எந்த வருஷமும் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து மக்கள் கூட்டம் வந்து நிறைஞ்சி வழிகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து செம்ம கூட்டம், காலையே வைக்க முடியல மலை கோயில் மேலெல்லாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய கூட்டம். முருகன் மேலே வந்து எந்த அளவுக்கு வந்து பயபக்தியாக வந்து பால் குடம் காவடி நேர்த்தி கடன் மொட்டை போட்டு இந்த மாதிரி ஆண் பெண் குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து வந்து முருகனை வந்து காண வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. முருகனை முக்கியமாக வந்து பார்த்து கும்பிட்டு வேண்டுதலை வந்து வெற்றி பெறணும், நேர்த்தி கடன் செலுத்தணும், நம்ம நினைக்கிற காரியங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்த எல்லா பக்தர்களுக்கும் மனநிறைவு வந்து ஏற்படட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்படட்டும். ரொம்ப என்ன சொல்கிறது, முருகன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு தமிழ் கடவுள் தான். ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் இருந்து இந்தியாவில் பல வெளிநாட்டுகளில் இருந்து வந்திருக்காங்க. வந்து பார்க்க வந்து நிறைய பேர் இங்கே வந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து எல்லாம் வந்து முருகனை காண வந்து பயபக்தியாக வந்து முருகனை கண்டுட்டு, அதுவும் பழனி முருகன் அப்படின்னாவே மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுளாக தான் நான் வந்து கருதுகிறேன். அந்தளவுக்கு வந்து இத்தனை படிக்கட்டு ஏறி மலை மேலே ஏறி பக்தர்கள் வந்து பார்க்கும் போதே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போவே எப்படின்னா இன்னும் நேராக இன்னும் கூட்டங்கள் வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒவ்வொரு படிக்கட்டுகள் வந்து ஏறும்பொழுதும் மக்கள் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோகரா இந்த கோஷம் வந்து எங்கே பார்த்தாலும் நம்மளால் வந்து காது கேட்க முடியும். அந்த அளவுக்கு வந்து அந்த அரோகரா கோஷமத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் இன்னொன்று வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கந்தனுக்கு கடம்பனுக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் நிறைய வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புகள் படிக்கட்டுகள் வந்து ஏறும்போது ஒவ்வொன்றா சொல்லி முருகனை வந்து வேண்டி முருகனை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக வந்து இந்த வெற்றிவேல் முருகனுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி வந்து வேறு மாதிரி இருக்குது என்னையை பொறுத்தவரைக்கும். அது கேட்கும்போது உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்குது. அப்புறம் இன்னும் இந்த அரோகரா அப்படிங்கிற இந்த கோஷம் இதெல்லாம் வந்து மனசை வந்து
உருக்க வைக்குது. அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காட்சியாக இருக்கும் நம்ம காதால் கேட்கும்போது, கண்ணால் பார்க்கும்போது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்க, லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கேவே இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் வந்து வந்த வண்ணமே தான் இருக்காங்க. மலைக்கோவில் ஃபுல்லாகிடுச்சு உண்மையாலுமே. அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம். மக்கள் வந்த வண்ணமே தான் இருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த இந்த மாதிரி வீடியோ இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போய் எடுத்தேன். ரொம்ப கவனமாக வீடியோ நீங்கள் எடுக்கிறவங்க எடுங்க. நீங்கள் போகும்போது ஒரு வேளை அந்த அனுமதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா சில டைம் வந்து மொபைல் ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போக அனுமதி கொடுக்க மாட்டாங்க. சில டைம் எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் பாருங்கள். மலைக்கோயில் மேலே வந்துட்டோம். எந்த அளவுக்கு மக்கள் நடமாட்டம் வந்து இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் மக்கள் தான். முருகன் அந்த கோவிலை சுற்றியும் ஏராளமான பக்தர்கள். ஏராளமான பக்தர்கள். எத்தனை லட்சம் இருப்பாங்க அப்படிங்கிறது கணக்கெடுக்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய பேர் பாருங்கள் மொட்டை போட்டுட்டு அவங்களுடைய நேர்த்தை கடனை வந்து செலுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எந்த கோவிலுக்கு போகிறத விட முருகன் கோவிலுக்கு, தமிழ்நாட்டில் எந்த கோவிலுக்கு வேணாலும் உங்கள் விருப்பப்படி போங்க. என்னையை பொறுத்தளவுக்கு என் மனசாட்சி பிரகாரம் என்னுடைய காரியங்கள் அனைத்துமே வந்து பல காரியங்கள் வந்து வெற்றி அடையுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பழனி முருகன் கோவிலில் வந்து முருகனை வந்து ஒரு டைம் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் வெற்றி முருகன் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னமும் தரணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன் அவர்கிட்ட. நேரம் ஆக ஆக வந்து கூட்டங்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து நேரம் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. பாருங்கள் டிக்கெட்டு, புது தரிசனம், மற்றபடி நம்ம காசு கட்டி போகிற தரிசனம் எல்லாமே வந்து கியூவில் தான் நிற்கணும். ஏகப்பட்ட கியூ. இதெல்லாம் வந்து எப்படி வந்து உண்மையாலுமே காலையில் நீங்கள் போனீங்கன்னா முருகனை பார்த்துட்டு வரங்காட்டியும் சாயங்காலம் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் வந்து இருக்காங்க. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போவே இவ்வளோ கூட்டம் அப்படின்னா இன்னும் நேரம் ஆக ஆக இன்னும் கூட்டங்கள் வந்து அதிகப்பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து பாருங்கள். மக்கள் வந்து நான் போடுற வீடியோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த சந்திப்பில் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சந்திப்போம். மக்கள் கூட்டம், மக்களுக்கு முருகனை வேண்டின மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நானும் முருகனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். 20 ரூபாயா?